அன்பார்ந்த நண்பர்களுக்கு காலை வணக்கம். நான் இத்துடன் பா பக்ரி கோல்டு டீத்தில் கம்பெனியின் பேக்கெட் ஃபோட்டோ இணைத்து உள்ளேன். இந்த வா பக்ரி கோல்டு டீ தென் மாநிலங்களில் இப்பொழுது ஓரளவுக்கு அதிகமாக விற்கின்றது. ஏனென்றால் வா பக்ரி கோல்டு டீ ஆன்லைனில் வாங்கி ஐடி கம்பெனியில் பணிபுரிபவர்கள், மேல்தட்டு மக்கள் வாங்கி அருந்தி இருந்த டீயை இப்பொழுது அனைவரும் சமமாக உபயோகிக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் சில்லறை வியாபாரத்திற்கு வந்திருக்கிறார்கள். இந்த வா பக்ரி டீ ஓனர் ஒரு 6 மாதத்திற்கு முன்பு காலை வாக்கிங் செல்லும்பொழுது ஒரு நாய் விரட்டியதால் தவறி கீழே விழுந்து ஹோமோ ஸ்டேஜிலிருந்து இறந்து போய்விட்டார். அதற்கு பிறகுதான் இந்த பெயரே தெரிய ஆரம்பித்தது, வா பக்ரி கோல்டு. இந்த டீ தூளில் என்ன விசேஷம் என்றால், அவர்கள் அந்த பாக்ஸில் உள்ள ராப்பரிலேயே தெளிவாக அடித்திருக்கிறார்கள். என்ன என்றால், வா பக்ரி என்று பிராண்ட் பெயரை வைத்துவிட்டு கீழே டஸ் நாட் ட்ரூ நேச்சர் என்று பிரிண்ட் செய்திருக்கிறார்கள். அவர் ஒரு குஜராத்திக்காரர். குஜராத்தியில் வா என்றால் புலி, பக்ரி என்றால் ஆடு. எப்படி ஒரு காட்டிற்கு புலி முதன்மையாக இருக்கிறதோ, அதேபோல் சாதாரண மக்கள் வீட்டிலே ஆடு வளர்க்கிறார்கள், வளர்த்து சாப்பிடுகிறார்கள். ஆகையால் இந்த டீ தூள் முதன்மையானவர்களும் கடைசி தரப்பு மக்கள் முதற்கொண்டு ஒரு புலியும் ஆடும் அமர்ந்து டீ பருகுவது போல அவர்கள் சித்தரித்து இதை போட்டிருக்கின்றார்கள். வியாபாரத்தில் என்னென்ன யுக்தியெல்லாம் பயன்படுத்த வேண்டியிருக்கிறது என்று பாருங்கள். ஒரு டீ தூள் விளம்பரத்தில் விளம்பரப்படுத்தி கம்பெனி பெயருக்கும் ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். ஆகையால் வணிகம் என்பது வணிகமாக இருந்தது போய் இன்று வணிகத்துறையில் புதுமைகளை புகுத்தி வியாபார யுக்தியை அதிகரிப்பதற்கு சில டெக்னிக்களை பயன்படுத்தி கொண்டு தான் இருக்கின்றார்கள். இதுபோன்று நிகழ்வுகளை எனக்கு தெரிந்தவற்றை சில உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். மேலும் தொடர்ந்து என் சேனலை பார்த்து எனக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்புடன் வேண்டிக்கொள்கிறேன். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் செய்து கொள்ளுங்கள். நன்றி.